I think with this introduction I will go to John chapter 5. யோவான் 5க்கு இந்த முகவுரையோட நம்ம போலாம். I had a clear thought today about this scripture to share with you. யோவான் 5 பத்தி ஒரு as the Holy Spirit leads we go. பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறபடி நம்ம பார்க்கலாம். All of us open your Bible and read the passages from 5 to verse 1 to 8. யோவான் 5 1ல இருந்து 8 வரைக்கும் எல்லாரும் எடுத்து படி. Hallelujah. Everybody say how many years? எத்தனை வருஷம்? 38 வருஷம். Too much waiting. ரொம்ப காலம் காத்திருந்தது. Today I got the word too much waiting. இன்னைக்கு ஒரு வார்த்தை வந்தது, ரொம்ப நீண்ட காலம் காத்திருந்தது. Is going to make you too much strong. நீங்க உங்களை ரொம்ப அதிகமா பலம் உள்ளவர்களா மாற்ற போகுது. பலப்படுத்த போகுது. காத்திருப்பு, அதிக காத்திருப்பு, அதிக பலம். இப்பதான் டிரான்ஸ்லேட் பண்ணீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. everybody say அதிக காத்திருப்பு, அதிக பலம். Amen. This word I got today morning. இந்த காலையில இன்னைக்கு இந்த வார்த்தை தான் எனக்கு. Too much delay. அதிக தாமதம். Too much waiting. அதிக காத்திருப்பு. Is going to become too much strength for you. அதிக பலம் உங்களுக்கு for you. அதிகமா வல்லமையா miracle for you. அதிக வல்லமையா It's a prophetic word. தீர்க்க தரிசன வார்த்தை. When this word came into me, immediately God showed me Bethesda chapter 5. இந்த வார்த்தை வந்த உடனே ஆண்டவர் இந்த யோவான் 5 பெதஸ்தா குளத்துல தான் காமிச்சார். As you all know about me, I will not straight go into that. I will go around and then come over there. எல்லாருக்கும் தெரியும், நான் ரேரா போக மாட்டேன். அதை சுத்தி வந்து திரும்ப வார்த்தைக்கே வந்துருவேன். There was a feast. அங்க ஒரு பண்டிகை நடந்தது. Everybody say there was a feast. அங்க ஒரு பண்டிகை நடந்தது. Jesus went to Jerusalem. இயேசு எருசலேமுக்கு போனார். You know, God is the God of feasts. உங்க ஆண்டவர் பண்டிகையின் ஆண்டவர். What do you mean by feast, my beloved? பண்டிகைனா என்ன? It's celebration. அது கொண்டாட்டம். It's joyful atmosphere. அது ஒரு சந்தோஷமான சூழ்நிலை. When God called Israelites from Egypt, இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் அழைக்கும் போது, when they were living in the wilderness, listen, அவங்க வனாந்தரத்துல இருக்கும்போது அழைத்தார். still they are in the probationary period. அவங்க இன்னும் அத கன்ஃபார்ம் probation செய்யப்படாத ஒரு இடத்துல இருந்தாங்க. Hallelujah. Then still uncertainty, they still wander, they still in the wilderness. அவங்க இன்னும் வனாந்தரத்துல அலைகிறவங்களா, நிச்சயமில்லாதவர்களா தான் இருந்தாங்க. கரெக்ட்டா சொல்லுங்க. அலைந்து திரிகிறவங்களா இருந்தார்கள். But God wanted them to have feast. 7 feasts God gave them. ஆனா ஆண்டவர் அவர்களை பண்டிகை கொண்டாட 7 விதமான பண்டிகைகளை கொண்டாட சொன்னார். Your problem cannot be changed unless you become a celebrating person. நீங்க கொண்டாடுகிறவரா மாறாத வரைக்கும் உங்க பிரச்சனை மாற போறது இல்ல. God wants the people to get rid of their wilderness mentality and divert their mind to make feast. 7 feasts in a year. வனாந்தர மனநிலையில இருந்து ஆண்டவர் கொண்டாடுகிற மனநிலை, அதுவும் 7 பண்டிகைகளை ஒரு இடத்துல கொண்டாடுகிற மனநிலைக்கு வர கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உட்காருங்க வீடுலயே இருக்கு, என்ன பண்டிகை வேற கேக்கு, தீபாவளியா பொங்கலா? Think about that. They don't even have home, but they want to celebrate Diwali, Pongal. In the world view, who are they? They were nomads. உலகத்தின் பார்வையில ஒண்ணுமில்லாதவங்க. Hey, no problem, but your God wants you to celebrate. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, உங்க ஆண்டவர் நீங்க கொண்டாட விரும்புகிறார். I think Isaiah prophesied, you women barren who has no child, rejoice and sing to the Lord. Amen. பிள்ளை பெறாத மலடியே நீ கலிகூர்ந்து பாடு. Amen. What do you mean? Yeah, it's not what the appearance outside. What your God, who is your God, what's your greatness, what's your gloriousness that you have in God that makes you to rejoice. Amen. இது நீங்க வெளியே தெரிகிற புறம்பான தோற்றம் இல்ல, உங்க ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அதுதான் உங்களை சந்தோஷமா மாற்றுகிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Always devil make us conscious of our outside. நம்ம வெளிப்புற தோற்றத்தையே பார்க்க பிசாசு எப்பவுமே சொல்லுவான். Our flesh and our natural, நம்மளுடைய மாம்சத்தை, நம்மளுடைய நேச்சரை பார்க்கவே our challenges and our failures, நம்மளுடைய தோல்விகளை, நமக்கு இருக்கிற சவால்களை பார்க்க சொல்லுவான். our lacks, our inabilities, நம்மளுடைய இயலாமையை, நமக்கு என்னென்ன குறைவுகள் இருக்கு அதையே பார்க்க வைப்பான். He is expert in pointing out where you are lacking. நீங்க எதுல குறையா இருக்கீங்களோ அதை பார்க்க வைக்கிறதுல பிசாசு எக்ஸ்பர்ட். The more you grow in this consciousness, இந்த மனநிலையில நீங்க அதிகமா இருக்கும்போது, the more you will drown in the pit of the enemies. இன்னும்
பள்ளத்துல இன்னும் குழிக்குள்ள தான் போவீங்க, சத்துரு உங்களுக்கு தோண்டி வைத்த குழியில. That's why God wants us to have a feasting mentality. அதனாலதான் ஆண்டவர் ஒரு பண்டிகை மனநிலைக்கு வர No விரும்புகிறார். matter you are in wilderness or anywhere, you are my child, you can enjoy the feast with நீங்க me. வனாந்தரத்துல இருக்கீங்களோ எங்க இருக்கீங்களோ நீங்க என் பிள்ளை, நீங்க பண்டிகையை கொண்டாடலாம். Psalm 23 Pastor David said, you have prepared me the table in front of my enemies. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணீங்கன்னு தாவீது சொல்றார். It's not the front of my enemies. I am surrounded by enemies. In midst of my enemies, you prepared a table for me. எனிமிக்கு முன்னாடி இல்ல, சத்துரு என்ன சுத்தியில இருக்கிறான், அவனுக்கு நடுவுல எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் Battle பண்ணிருக்கான். mindset will not make you a victorious, but feasting mindset will make you a victorious. யுத்த மனநிலை உங்களை ஜெயிக்க வைக்காது, பண்டிகை கொண்டாடுகிற மனநிலை தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். All the things that enemy brings in your mind and feel you to make you to feel bad and down will always take you more and more down, but you convert yourself, become a feasting person. Amen. பிசாசு உங்களுக்கு கொண்டு வருகிற எல்லா எதிரான மனநிலை, தோல்வி மனநிலை உங்களை கீழே தான் தள்ளும். ஆனா நம்ம கொண்டாட்ட மனநிலை தான் உங்களை மேல கொண்டு வரும். Amen. Amen. The kingdom of God is like a man who had a wedding feast. தேவனுடைய ராஜ்யமானது ஒரு ராஜா தன் குமாரனுக்கு கல்யாண விருந்து ஏற்பாடு பண்ணி ஈக்குவலா இருக்கு. Hallelujah. Hallelujah. Jesus told, இயேசு சொன்னார், the kingdom of God, Christian life is a life of feast and celebration. கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யம், அது கொண்டாட்டத்தின் வாழ்க்கை அப்படின்னு. That's why David said, don't talk about the enemy. Midst of your enemy you can celebrate. அதனால தான் தாவீது சொன்னார், எதிரியை பத்தி பேசாத, எதிரிகளின் மத்தியில என்ன கர்த்தர் என்ன பந்தி ஆயத்தம் Your பண்ணியிருக்கிறார். celebration இவங்க கொண்டாட்டம் brings the shame to the face of the enemy. பிசாசுக்கு அது வெட்கத்தை கொண்டு Your வருகிறது. celebration உங்க கொண்டாட்டம் will remove the reproach from your life. உங்க வாழ்க்கையில இருக்கிற Life நிந்தையை நீக்குகிறது. நிந்தையை நீக்குகிறது. Amen. Amen. He will feel shameful. Why should I come to this fellow? He never bothered about me. He never minds me. Such a joyful person. Always he will put his tail under and run away. பிசாசு வெட்கப்பட்டு போய்வாங்க. என்ன பார்க்கவே மாட்டேங்கிறான், கண்டுக்கவே மாட்டேங்கிறான். பிசாசு வாளை சுருட்டிக்கிட்டு போயிடுவான். Everybody say, I am born to celebrate. நான் ஜெயிக்க கொண்டாட பிறந்தவன். Just to think about God. When they were in the wilderness, God told them enjoy the feast of God. வனாந்தரத்துல இருக்கும்போதே அவங்க பண்டிகை கொண்டாட வந்தாங்க. Still they under the tent, they are moving around. இன்னும் அவங்க கூடாரத்தை தூக்கிட்டு போயிட்டு இருந்த நிலைமையில தான் இருந்தாங்க. God wants you to bring out of your narrow mindedness the thing that kept you inside. உங்களை உள்ள அடக்குற ஒரே ஒரு உள்ள அடக்குற எல்லா மனநிலையும் ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். ஆமென். Amen. In Genesis 15 I think so. ஆதியாகமம் 15 Abraham said, ஆண்டவரே எல்லாம் நல்லா இருக்குப்பா. God will talk to Abraham. He walked faithful before me. ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. I will be the shield. நான் உனக்கு கேடகமா இருப்பேன். Anybody get the prophecy like this, we will jump from earth to heaven. நம்ம வானத்துக்கு பூமிக்கு உச்சிரும். இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் வந்தா ஆண்டவரே சொன்னா. Here not prophecy. இங்க தீர்க்க தரிசனம் மட்டும் இல்ல, God himself is speaking to him. ஆண்டவரே நேரடியா வந்து பேசுறாரு. See the response of Abraham. ஆபிரகாம் என்ன பதில் சொல்றாரு அதுக்கு? ஆபிரகாம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, எல்லாம் நல்லதா இருக்குது. everything is good. எனக்கு தான் தெரியும் வலி என்னன்னு. I know my pain where I எனக்கு தான் தெரியும் வேதனை என்னன்னு. I know what I'm going through. நான் அப்படிதான் 4 பேருக்கு பிரசங்கம் பண்றேன். Even I'm speaking preaching to forum, But I only know. but I don't know. எனக்கு மட்டும் தான் தெரியும். I didn't say Abraham says like this. நான் சொல்லல, ஆபிரகாம் அத சொல்றாரு. Look at me Lord first. என்ன முத பாருங்க There is ஆண்டவரே. no child. எனக்கு குமாரன் இல்ல, பிள்ளை Roam இல்ல. around my home. என் வீட்டுக்கு பின்னாடி விளையாடுறதுக்கு பிள்ளை இல்ல. Everything I kept on my shelf is same place remaining. நான் எங்க எது வச்சேனோ அது அப்படியே அந்த இடத்துலயே இருக்குது. There is no sound of your joy of a child children in my ஒரு house. குழந்தையோட சந்தோஷ சத்தம் இன்னும் இல்ல. You are going to be a shield for me. நீங்க எனக்கு கேடகமா இருப்பீங்க. கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. But God didn't leave. ஆனா ஆண்டவர் அப்படியே விடல. There is only one person in all your life வாழ்க்கையில ஒரே ஒரு நபர் வாழ்க்கை முழுவதும் to bring you out permanently from every depth of your sorrow. உங்க கவலை எல்லா கவலை கூடாரத்துல இருந்து முழுவதுமா வெளியே கொண்டு வருகிற No ஒரு matter நபர். how peak it is
or how deep it is. அது எவ்வளவு உயரமா இருந்தாலும் அல்லது எவ்வளவு பாதாளமா இருந்தாலும் He is able. அவரால முடியும். He will not at rest until he bring you out. உங்களை வெளியே கொண்டு வருகிற வரைக்கும் அவர் அமர்ந்திருக்க மாட்டார். Amen. ஆமென். You know what God said immediately? ஆண்டவர் உடனே என்ன சொன்னார் தெரியுமா? Come out. வெளியே வா. Today he is telling you and me. உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு வெளியே வா. Come out. வெளியே வா. Come out of your tent. உங்க கூடாரத்தை விட்டு வெளியே Come வா. out of your incompleteness. உங்களுடைய முழுமை பெறாத விஷயத்துல இருந்து வெளியே வா. Come out of the same thought that haunting your mind all the உங்க time. மனசை போட்டு ஆட்டி படைக்கிறதுல ஒரு சிந்தை, அந்த சிந்தையை விட்டு வெளியே வாங்க. I am here outside. நான் வெளியே நிற்கிறேன். He didn't say let us go. நாம போவோம்னு சொல்லல. He say come out. நீ வெளியே வா அப்படி. Already he is in a destination where he wants to take to you. Take you. அவர் அந்த எல்லையில நிற்கிறார். உங்களை எங்க அழைத்து கொண்டு போகணுமோ அந்த இடத்துல ஆண்டவர் நிற்கிறார். உங்களை வெளியே வர You சொல்லுகிறார். could have not reached the destination yet. நீங்க அந்த முடிவு எல்லைக்கு போகல. But he இன்னும் is போகல. still there waiting for you to ஆனா bring you to the ஆண்டவர் உங்களை destination. அங்க அழைத்து கொண்டு போறதுக்கு இன்னும் அங்க காத்து கொண்டு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. ஆண்டவர் பார்த்தாரு. நிறைய நேரங்கள்ல many times we do this. நம்ம நிறைய நேரம் இது We செய்யறோம். want to bring down God. ஆண்டவர் கீழே இறக்க விரும்புகிறார். Martha said, Rabbi, Master, and what she said? மார்த்தா சொன்னா, ஆண்டவரே, ஆண்டவரே, don't you have care for me? என் மேல அக்கறை இல்லையா? Luke chapter 10. You don't have a care for me. அக்கறை இல்லையா? Don't you have a pity for me? கவலை இல்லையா? Why should I have a pity when you have so much self-pity? நீங்க சுய பரிதாபம் இருக்கும்போது எனக்கு எதுக்கு உங்க மேல கவலை இருக்கணும்? God didn't answer like that, but hallelujah. அப்படி சொல்லல ஆண்டவர். When we try to bring God to our arena. நாம இருக்கிற இடத்துக்கு ஆண்டவரை கீழே இழுக்க பாக்குறோம் நிறைய But நேரங்கள்ல. he is your God, loving God. அவர் உங்களை நேசிக்கிற ஆண்டவர். He bring me a best future for you and me. உங்களுக்காக பெரிய நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். He said, come out. அவர் வெளியே வா அப்படி. Look at the sky. அந்த வானத்தை பாரு. Look at the sand. மணல்களை மணலை பாரு. மணலை பாரு. இதுக்கு தான் வாரம் டிரான்ஸ்லேட் பண்ணணும்ன்றது. கடற்கரை மணலை பாரு. மணலை பாரு. வானத்தை பாரு. everybody say அண்ணாந்து பார். அண்ணாந்து பார். அங்கே இங்கேயும் பார். Look at high. Lift your eyes and look at the sky. அண்ணாந்து வானத்தை பார். He has so much for you. உங்களுக்காக எவ்வளவோ ஆண்டவர் வைத்திருக்கிறார். And he has so broad for you. உங்களுக்காக பெரிய எல்லை, அகலமான எல்லையை வைத்திருக்கிறார் ஆண்டவர். In the Bible says in Colossians, no, the love of God we cannot தேவனுடைய அன்பின் Ephesians தேவனுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் அளவிட முடியாது. Immeasurable love that we cannot comprehend, the depth, the height, the width of his love. ஆண்டவருடைய அன்பின் அகலம், ஆழம், உயரத்தை நம்ம அளவிட முடியாது. ஒரு கையை தட்டலாமே ஆண்டவருக்கு நல்லது. அல்லேலூயா. அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. Love for the sake of our people. Jesus love, it's always immeasurable love. அன்பு, இயேசுவின் அன்பு, இது அளவிட முடியாதது. Once again, அன்பு, இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. He wants to convince you, he wants to comfort you, he wants to strengthen you, he wants to totally refresh you from the pressure that you go now. நீங்க போய் கொண்டிருக்கிற எல்லா அழுத்தத்துல இருந்து அவர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், உற்சாகப்படுத்த விரும்புகிறார், அதுல இருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார்.